I have seen so much of this in online. இதை பற்றி நான் நிறைய வீடியோஸில் பார்த்துட்டேன், கூகுளில் பார்த்துட்டேன், இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயுமே பார்த்துட்டேன். காலேஜ் வேணாம், ஸ்கூல் வேணாம், டிகிரி வேணாம், இதெல்லாம் பண்ணாமலே யூ கேன் பி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டன் பீப்புள்ஸ் வந்து அதை புஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. சில பேர் வந்து டிகிரி படித்தாதான், அப்படி இல்லைன்னா வந்து என்ன பண்ணுறதுன்னு. இப்போ பாருங்கள், சிம்பிள், நான் வந்து ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது இதை பார்த்துட்டு ஓகே காலேஜ் வேஸ்ட், ஸ்கூல் வேஸ்ட், நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா மாஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நானும் ஒரு கட்டத்தில் வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்து ஏமாந்துட்டு இருந்தேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணலை. அண்ட் நான் இந்த வீடியோ பார்த்தேன், இதை பற்றி ரிசர்ச் பண்ணேன், அவன் இப்படி சொன்னான், இவன் இப்படி பண்ணான் அப்படின்ற பற்றி நான் பேச போகிறது கிடையாது. ஐ எம் ஆல் கோயிங் டு டாக் அபவுட் மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஹவு பீப்புள் see the person who is not with a degree and person who is with a degree அப்படின்றது இந்த சொசைட்டி வந்து எப்படி பார்க்குறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்கன்றத பற்றி நான் அப்சர்வ் பண்ணேன். ஒரு 1.5 years நான் வந்து இந்த ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 1.5 மேலே ஆயிடுச்சு. லைக் யூடியூப், பிஸ்னஸ், இந்த சேல்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த மைண்ட் செட் மாறி நான் இது ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கும்போது ஐ ஜஸ்ட் see so much of people, எப்படி சொல்கிறது, அந்த ரெஸ்பெக்டே இல்லாத பர்சன் வந்து சில பேர் இருக்காங்க. சில பேர் டிகிரி இல்லாமலே ரெஸ்பெக்ட் இருக்காங்க, சில பேர் டிகிரி இருந்தும் ரெஸ்பெக்ட் இல்லாமல் இருக்காங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ், நான் என்ன சொல்ல வரேன்றது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து என்ன பண்ணணும்னு சொல்ல வரல, இது இப்படிதான் நடக்குது அப்படின்றது தான் நான் சொல்ல வந்தேன். அது புரிஞ்சுக்கிட்டு யூ நீட் டு டேக், இதுதான் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் நினைக்கணும். நான் சொல்லிட்டேன் அப்படின்றது, நான் அதனால தான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே இது நடக்குது, நீங்கள் என்ன பண்ணணுன்றது நீங்கள் திங்க் பண்ணி தான் பண்ணணுன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு பையனை பார்த்தேன். ஸோ அவன் வந்து செம்ம ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் தான். ஆனால் வந்து மேத்தமெட்டிக்ஸ் அவ்வளோ வராது, இங்கிலீஷ் அவ்வளோவா பேச வராது, லைக் கொஞ்சம் திணறான். ஸோ அந்த பையனை நான் பார்த்துருக்கேன். அந்த பையனை வந்து ஒருத்தர் பின்னாடி எப்படி பேசுனா, டிகிரி இல்லை பேச வேண்டாம் மயிறு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரெஸ்பெக்டே சுத்தமாக கிடைக்காது. அவனுக்கு வந்தாலே வந்து 10th ஃபெயிலு, 12th ஃபெயிலு, இல்லை 12th விட்டான் அப்படின்ற மாதிரி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நீங்கள் இப்போ டிகிரி வேண்டாம் அப்படின்ற யோசிக்கிற கேரக்டர் இருந்தீங்கன்னா இந்த மாதிரியும் நடக்குது. அண்ட் இந்த சைடு அப்படியே உண்டு, டிகிரி படிச்சிருக்க ஒரு மண்ணும் தெரியலன்ற கேரக்டரும் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து எது பண்ணாலும் ஆப்போசிட்டாக பேசுறதுக்கு there are some peoples. நீங்கள் பார்க்குற இன்ஃப்ளூயன்சர் எல்லாருமே 5% மட்டும்தான். 95% ஆர் ஒர்க்கிங் லைக் ஹெல் வித்தவுட் டிகிரி. இவங்க வந்து டிகிரி இல்லாமல் 5% அச்சீவ் பண்ணதால காலேஜஸ்லாம் வேஸ்ட்டு, ஸ்கூல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. there are 95% of the people who are suffering every single day for money. அந்த 5% பீப்புள்ஸோட வீடியோஸை பார்த்துட்டு நானும் வந்து பிடுங்குறேன், நானும் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா எஸ் யூ கேன். பட் நீங்கள் காலையிலேயே ஏஞ்சிக்கவும் மாட்டேங்கிறீங்க, இவ்வளோ பெரிய தொப்பை வச்சுட்டு நல்லா தூங்குறீங்க, லைக் யூ ஆர் ஸோ மச் லேசி. இந்த விஷயத்தை அவங்களால கண்டிப்பாக பண்ணவே முடியாது. நான் வந்து அடித்து சொல்லுவேன், நீங்கள் சோம்பேறியாக காலையில் நல்லா தூங்கிட்டு காலையில் 4 மணிக்கு ஏஞ்சா சக்ஸஸ்ஃபுல்லான்னு கேட்டால் அப்படி கிடையாது. இதில் வந்து நீங்கள் வந்து 4 வீடியோ பார்த்துட்டு அந்த தாட்டில் தான் இருந்திருப்பீங்க. இதுக்குள்ளே வந்தால் அப்புறம் தான் தெரியும் there is so much you need to do. நீங்கள் ஃபஸ்ட்டு தான் ரொம்ப 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 கஷ்டம். அந்த 1 year 2 year அதுதான் கஷ்டம். அதுக்கப்புறம் யூ see results, இட் பிகம் மோட்டிவேஷன். நீங்கள் ரிசல்ட் பார்த்து அப்புறமே அது வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்துடும். இந்த 1.5 year அந்த 2 year தான் செம்ம கஷ்டப்படணும். இப்போ ஆண்ட்ரூ டேட்டே சொல்லிட்டாரு, நான் வந்து ஸ்கூல்லாம் ட்ராப் அவுட்டு, காலேஜ்லாம் படிக்கல, ஆனால் நான் வந்து இப்போ பில்லியனர் அப்படின்னு சொல்கிறாருன்னா அவர் எவ்வளோ கீழே வேலை செஞ்சுருப்பாரு அவருக்கு மட்டும் தான் தெரியும். அவர் வாயால் சொன்னாலும் ஒன்றும் தெரியாது. நீங்கள் வந்து ஓகே அவன் சொல்லிட்டான் நான் வந்து காலேஜ் விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறதும் தப்பு. நான் டிகிரி இல்லை நானும் ஆண்ட்ரூ ஆயிடுவேன் அப்படின்னு சொல்கிறதும் தப்பு. யூ நீட் டு ஒர்க் லைக் கிங் ஹெல். இந்த ஒரு கொஸ்டின் நான் நிறைய இதில் கேட்டேன். மை பேரண்ட்ஸ் ஆர் நாட் பிலீவிங் இன் மீ. என்னை பார்த்தாலே நம்ப மாட்டேங்கிறாங்க ப்ரோ, நான் ஏதாவது பண்ணணும்னு சொன்னால் அது ஆகாது, நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொன்னா எஸ் அப்சல்யூட்லி தே வில் ஃபீல் தட். காலேஜ்லாம் எனக்கு வேணாம், நான் வந்து ஒரு யூடியூபர் ஆக போகிறேன், இல்லை நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு டிவி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி நம்பிக்கை வரும்? இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். நானும் ஒரு சர்டன் டைமில் வந்து நானும் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகிறேன்னு சொல்லிட்டு சும்மா சுற்றிட்டு இருந்தேன். அது யார் தப்பு? என் மேலே நம்பிக்கை இல்லாதது எங்கள் அம்மா மேலேயா என் மேலேயா? யூ நீட் டு திங்க் லைக் தட். நீங்கள் சும்மா இந்த கொஷின்லாம் எந்த கேட்டுருக்காங்க நிறைய பேர். நான் வந்து இந்த மாதிரி ஆகணும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து 17 தான் ஏஜ், எங்கள் வீட்டில் நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ 17ல் என்ன பிடிங்கிட்டேன்றதுக்காக உங்களை நம்பணும். நீ ஜிம்மும் போக மாட்டேங்கிற, ஒரு ஹார்ட் ஒர்க், ஒரு டெடிகேஷன் எதுவுமே கிடையாது. புக் இப்போ எக்ஸாம்னாலும் அதில் வந்து நல்லா படித்து மார்க் எடுக்க மாட்டேங்கிற, ஃபோன் நோண்டுற, இன்ஸ்டா பார்க்குற, ரீல்ஸ் பார்த்து தள்ளுற, யூடியூப் பார்க்குற, டிவி பார்க்குற, ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுற, இதெல்லாம் வந்து உனக்கு யூஸ்ஃபுல்லான்றது நீங்களே பாருங்கள். இல்லைன்னும் போது எப்படி உங்களுக்கு பிலீவ் வரும்? இந்த கொஷினை திருப்பி கேட்கறது நிறுத்துங்க. மை பேரண்ட்ஸ் ஆர் நாட் பிலீவிங் மீ, they will believe when you start to do something. as a man நிறைய பேருக்கு வந்து ரெஸ்பெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு சொன்னாங்க டிகிரி இல்லை ஒரு மண்ணும் தெரியல அப்படின்னு பேசுகிற கேரக்டர் இருக்காங்க, டிகிரி இருந்தும் ஒரு மண்ணும் தெரியலன்னு பேசுகிற கேரக்டர் இருக்காங்க. அந்த ரெஸ்பெக்ட் குறையிறது வந்து அவன் தான் நினச்சிப்பான், ஏன்னா நான் டிகிரி படிச்சுன்னு இப்படி தான் பண்ணுறாங்க, அவன் நினச்சிப்பான் டிகிரி படிச்சிருந்தாலும் எனக்கு இப்படி தான் பண்ணியிருப்பாங்களே. ஸோ தேர் வில் பி சம்திங் பேலன்ஸ் இல்லாமல் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ பண்ணுறதுக்கான ரீசனே நிறைய பேர் வந்து என்ன ஃபாலோ பண்ணுற நிறைய பேர் இப்போ மெசேஜ்லாம் இன்ஸ்டாவில் நிறைய பேர் பண்ணுறாங்களே, அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா
ப்ரோ நான் வந்து 17 தான், நான் 18 தான், நான் இது பண்ண போகிறேன், எங்கள் வீட்டில் தெரியாமல் இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போதுலாம் எனக்கு வர்ற ஒரே கேள்வி என்னன்னா, டிகிரி இல்லாமல் நீ பண்ணுவியான்றதுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எனக்கு ப்ரோ நான் காலேஜ் விட்டுட்டேன்னா நான் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு கேட்டால் எனக்கு என்ன தெரியும், நைட்டு 10 மணிக்கு தூங்குறியா இல்லை 2 மணி வரைக்கும் தூங்குறியா, எனக்கு ஒன்றும் தெரியாது. யூ நீட் டு நோ வாட் யூஆர் டூயிங். உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இந்த கொஸ்டின்ஸ்லாம் நிறைய வரதால் தான் நான் இந்த வீடியோவே உருவாக்குறேன். ஒரு சின்ன பையன், ஐ திங்க் ஹிஸ் ஏஜ் இஸ் 13 ஆர் சம்திங், அவன் வந்து எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தான். நான் பேர்லாம் சொல்ல எதுவுமே விரும்பலை. பட் அவன் என்ன சொல்லியிருந்தானா, ப்ரோ நான் ஸ்கூல் தான் படிக்கிறேன், நான் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து ஸ்கூல்லேருந்து ஃபுல் ஃபோக்கஸ் எடுத்துகிட்டு பிஸ்னஸில் பண்ணுறேன், எனக்கு வந்து டிகிரிலாம் ஒன்றும் தேவையில்லை, 10th நான் பாஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னன்னா, அவனுக்கு ரொம்ப ஈகராக இருக்குது. பட் ஐ டோன்ட் நோ ஹி வில் ஒர்க் ஹார்ட் ஆர் நாட். ஏன்னா இந்த சைடு வரும்போது தட் இஸ் ஸோ மச் ஹி நீட்ஸ் டு டூ. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாலும் ஒரு 50 வீடியோவாவது ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கே இப்போ கேமரா முன்னாடி பேசும்போது வேர்த்து ஊற்றுது, ஏசி ஓடுது, அப்பயும் எனக்கு வேர்த்துது. சம்டைம்ஸ் யூ கான்ட் ஈவன் டூ வாட் யூர் திங்கிங். ஸோ அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணுவானான்னு எனக்கு தெரியல. பட் அவன் மைண்ட் செட்லாம் எப்படி இருக்குன்னா, எனக்கு டிகிரிலாம் வேணாம், நான் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுவேன் அப்படின்னு இருக்குது. தட்ஸ் அ குட் கான்ஃபிடன்ஸ் லெவல். பட் ஐ டோன்ட் நோ ஹி வில் ஒர்க் ஹார்ட் ஆர் நாட். ஸோ இப்போ உங்கள் வீட்டில் தெம்பு இருக்குது, உங்களை படிக்க வைக்கிறாங்கன்னா மூடிட்டு படிங்க. தயவு செஞ்சு இந்த இன்ஃப்ளூயன்ஸை பார்த்து ஏமாறுறது வேணாம். இப்போ உங்கள் வீட்டில் சுத்தமாக காசே இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ப்ரோ, எங்கள் வீட்டில் டிகிரி படிக்க வைக்கிறதுக்குள்ள காசு இல்லைன்னு சொன்னாங்கன்னா அந்த ஸ்டேஜில் வந்து யூ நீட் டு ஒர்க் 2 times a day. எப்படி சொல்கிறேன்னா, லைக் நீங்கள் வந்து 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுறீங்களா, எனக்கு மீதி டைம் வேணும் போது 19, 20, 21, 22 இந்த இயர்ஸ் எல்லாம் எனர்ஜி செம்மையாக இருக்கும். நான் வந்து எனக்கு ஒரு 40 years பீப்புள் வந்து சொல்லும் போது தான் தெரிஞ்சிச்சு, நீ அந்த இயர்ஸில் வந்து இவ்வளோ ஓடுறதுக்கு காரணமே உனக்கு இந்த இருக்கிற எனர்ஜி தான். ஸோ தயவு செஞ்சு அதை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து காசு தான் தேவைன்னா 8 hours இருக்கா, ஸ்கூல் காலேஜோ ஏதோ ஒன்று படிக்கிறீங்க, முடிச்சுட்டு வந்தீங்கன்னா ஈவினிங் ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 2 to 3 hours உங்கள் நாலேஜ் கெயின் பண்ண ஆரம்பிங்க. எது பண்ணாலும் தேர் வில் பி சம்திங் ஆப்போசிட். இது பண்ணால் இது பண்ணியிருக்கலாமோ, இது ஒரு லூப் ஹோல் மாதிரிங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நீங்கள் நடந்துட்டு இருப்பீங்க, ஓகே சைக்கிள் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு வச்சு சைக்கிள் வாங்குவீங்க. சைக்கிள் வாங்கிட்ட அப்புறம் ஓகே ஒரு பைக் இருந்தால் நல்லா இருக்குமே சொல்லி ஒரு பைக் வாங்குவீங்க. பைக் வாங்கிட்ட அப்புறம் கார் பார்த்துட்டு கார் நல்லா இருக்கு, காரில் அப்புறம் நல்லா இருக்கும், கார் வாங்குவீங்க. காருக்கு அப்புறம் ஃப்ளைட் மாறும். இது வந்து மாறவே மாறாது. கடைசி வரைக்கும் நீங்கள் அந்த டாப் வரைக்கும் போய்ட்டாலும் வேறு ஏதாவது தோணும், ஒரு 10 கார் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி. இது ஒரு லூப் ஹோல் மாதிரி, இது மாறவே மாறாது. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுக்கு டிகிரி படிக்கணும்னு சொல்லிங்கன்னா படிச்சுங்க, வேணாம்னு சொல்லி தட் யுவர் டிசிஷன். அது வந்து தப்பண்டணும் அப்படின்னு யோசிக்கிறது ரொம்ப 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 முட்டாள்தனம். நான் வந்து இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் படிங்க அப்படின்றதும் சொல்லலை, நீங்கள் படிக்காதீங்கன்றதும் நான் சொல்லலை. நீங்கள் உங்களுக்கு சூஸ் பண்ணணும். நான் வந்து இது சொல்கிறதால சில பேர் எப்படி வச்சுப்பாங்க, என்னடா வளர்ற, என்னடா இது பண்ணுறேன் அப்படின்ற மட்டும்தான் சொல்லுவேன். எப்பயுமே யூ நீட் டு லிசன் யுவர் செல்ஃப். தேர் இஸ் நோ ஒன் கரெக்ட் இன் திஸ் வேர்ல்ட். நான் வந்து இப்போ வந்து டிகிரி பண்ணாமல் இருந்தால் அச்சீவ் பண்ணியிருப்பேன்ன்றது எனக்கு தெரியாது, டிகிரி பண்ணதால் தான் இவ்வளோ பண்ணுறதும் எனக்கு தெரியாது. இது ஒரு லூப் ஹோல். இது மட்டும் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இந்த யூடியூப்பில் பார்க்குறது, இன்ஸ்டாவில் பார்க்குறது எதுவுமே நம்பாதீங்க. என்னையே நம்ப தேவையில்லை. There are so much of influencers who is trying to influence you and make money. அவ்வளோதான். அது வேணாம் என் கோர்ஸ் வாங்கிக்கோங்க, இது வேணாம் என் கோர்ஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சும்மா. இதுவும் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜ் வேணும்னா என் கோர்ஸ் வாங்கிக்கணும் சொல்கிறது வேணால் நம்பலாம். ஸோ ஃபைனல் மெசேஜஸ், ஒரு நாள் எடுத்துக்கோங்க. ஒரு நாள் யாருக்கிட்டையும் எதுவுமே பேசாமல் உங்களுக்காக நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க. நான் டிகிரி இல்லாமல் இருந்தால் ஐ வில் ஒர்க் ஹார்ட் ஆர் நாட் அப்படின்னு யோசிங்க. எல்லாமே பாருங்கள். நீங்கள் காலையில் ஏஞ்சிக்கிறத வச்சு, அவங்க அம்மா கிட்ட ஒரு வேலை சொன்னீங்கன்னா அது பண்ணுறதை வச்சு, ஜிம்முக்கு போய் 100 புஷ்அப் போடுவேன்னு சொல்லிட்டு 80 போட்டிங்கன்னா அதை வச்சு, 100னா 100 முடிக்கணும். தட் இஸ் ஸோ மச். நீங்கள் வந்து இது எல்லாமே நோட் பண்ண ஆரம்பிங்க. ஒரு ஒன் மந்த் நீங்கள் வந்து அதெல்லாம் டிக் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ எல்லாருக்குமே லீவில் தான் இருப்பீங்க, அதெல்லாம் டிக் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே இதை நான் பண்ணுவேன்னு நினச்சேன்னா ஜஸ்ட் கோ. இஃப் யூ டேக் த டிசிஷன், டோன்ட் ரிவர்ஸ் பேக். பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க. அது எப்படின்னா, நீங்கள் ரோடு இப்படி பார்த்து மட்டும்தான் இப்படி பார்க்கணும் அப்படின்னா நான் கிராஷ் ஆகிடும். அதே தான் லைஃப்லையும். நீங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு வச்சிட்டிங்கன்னா அப்படியே ஓகே வெஸ்ட்டாக நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றது மட்டும் தான் யோசிக்கணும். அண்ட் லாஸ்ட்லி, டோன்ட் பிலீவ் எவ்ரிதிங் யூ வாட்ச் இன் ஆன்லைன். எதுவுமே நீங்கள் நம்பக்கூடாது. நான் வந்து ஃபஸ்ட்லேருந்தே சொல்கிறது அதுதான். எவ்ரிதிங் யூ நீட் டு அனலைஸ், யூ நீட் டு டேக் ஆக்ஷன். நீங்கள் திங்க் பண்ணி நீங்களே பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக நான் இன்ஸ்டாகிராமில் வந்து எக்ஸ்ஐடிலாம் ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் நீங்கள் வந்து என்னை ஃபாலோ பண்ணலன்னா நிறைய விஷயம் நான் அதில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். நான் ரீசெண்டாக ஒரு சின்ன அமௌண்ட் ஒன்று அடித்தேன், அது இன்ஸ்டாவில் போட்டிருந்தேன். அதோட டிப்ஸு கூட நான் நெக்ஸ்ட் ஸ்டோரியில் போடுவேன், எப்படி அடித்தேன் அப்படின்றதெல்லாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும். ஏன்னா என்னால் எல்லாமே வீடியோலாம் போட்டுருக்க முடியாது. இப்போ நான் இன்னைக்கு அடிச்சது நாளைக்கு வீடியோ எடுக்கும்போது மறந்துடுவேன். ஸோ அதெல்லாம் வந்து நான் அப்பப்போ இன்ஸ்டாகிராமில் எக்ஸ்லாம் அப்டேட் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் எக்ஸ்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது கொஷின்ஸ் கொலாப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இமெயிலுக்கு மெயில் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் வீடியோ. இவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.